சென்னை மாதவரம் பணிமனையில் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். காலை வணக்கம் சுபா. 28 தொழிற்சங்கங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டாக இணைந்து தற்போது போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்திற்குண்டான ஸ்ட்ரைக்கை அறிவித்த நிலையில் அதில் 3 சங்கங்கள் போராட்டத்திலிருந்து பின்வாங்கிய நிலையில் 26 சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டமானது தற்போது நள்ளிரவு 12 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சென்னை மாதவரம் பணிமனையில் இருந்து பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது வரை 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அந்த வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேருந்துகள் இயக்கப்படும் போது மற்ற தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களால் ஏதேனும் பேருந்து ஓட்டுநருக்கோ அல்லது நடத்துனருக்கோ அல்லது பேருந்துக்கோ அல்லது பொது சொத்துக்கோ ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க மாதவரம் காவல்துறை சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தற்போது பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதனிடையே போலீசார் கூடுதல் பாதுகாப்போடு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சமின்றி பேருந்தில் பயணிக்கலாம் என காவல்துறை சார்பிலும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 79 பேருந்துகள் இந்த பணிமனையிலிருந்து இயக்கப்பட்டு வழக்கம் போல் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த மாதவரம் பணிமனையிலிருந்துதான் நகரின் பல முக்கிய பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மாதவரம் பணிமனையிலிருந்து பேருந்து வியாசர்பாடி, பெரம்பூர், கோயம்பேடு, மீஞ்சூர், செங்குன்றம் உள்ளிட்ட வழித்தடங்களில் செல்லும் பேருந்துகள் இந்த பணிமனையில் தான் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். இந்த பணிமனையிலிருந்து தற்போது காலை 4 மணி முதல் இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. கூடுதல் போலீசாரும் வரவழைக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். மற்ற தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அவர் அமைதியான முறையிலேயே அந்த பேருந்துகள் செல்வதையும் காண முடிகிறது. அவர்கள் மற்ற பேருந்துகளை வழிமறித்தோ அல்லது தகராறில் ஈடுபட்டோ அல்லது ஏதேனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டோ இந்த பேருந்துகளை மறித்ததாக தெரியவில்லை. வழக்கம் போல தோபுசா பேரவையை சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் தற்போது இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்தவித அசம்பாவிதமின்றி இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.